மக்கள் விரும்பாவிட்டால் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்படும் என பாஜக தேசிய செயலாளர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து கடந்த 18 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நெடுவாசல் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்ற எச் ராஜா அங்கு போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய அவர், நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுவது குறித்து தமிழக மக்கள் சார்பாக மத்திய அரசுடன் போராட்டம் நடத்த தயாராக உள்ளதாகவும், எனவே தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடுமாறும் கேட்டுக் கொண்டார். மக்கள் விரும்பாவிட்டால் இந்த திட்டம் கைவிடப்படும் என கூறிய அவர், அதே நேரம் இந்த திட்டத்தால் விவசாயத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். மத்திய பெட்ரோலியம் அமைச்சகமானது ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கு, மக்கள் மீது நாங்கள் அவர்கள் விரும்பாவிட்டால் திணிக்க மாட்டோம். அதே மாதிரியா மாநில அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க நிர்பந்திக்க போறதில்லைன்னு. அதனால ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு, நிச்சயமா நம்ம பகுதிக்கு இந்த திட்டம் வராமல் இருக்கிறதுக்கு பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அப்போது போராட்டக்காரர்கள் திடீரென எச் ராஜாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு வந்திருந்த பாஜக தொண்டர்கள் மற்றும் போராட்டக்காரர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் எச் ராஜா அங்கிருந்து உடனடியாக கிளம்பி சென்றார். போராட்டத்தில் ஏற்பட்ட எதிர்ப்பு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தே கோஷமிடப்பட்டதாகவும், தனக்கு எதிராக கோஷமிடவில்லை எனவும் கூறினார். இல்ல, அவங்க வேண்டாங்கிறாங்க, அதுக்கு பேர் எதிர்ப்பு இல்ல, அது அவர்கள் கருத்து. என் கருத்து இது, அவங்க கருத்து அது. நான் சொல்லும் பொழுதே தெளிவா சொல்லியிருக்கேன். நான் இந்த இது என்னோட சஜஷன், அதை கூட நான் வலியுறுத்த விரும்பல. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி, இல்லைனாலும் சரி, நான் அதை அப்படிதான் சொன்னேன். அவங்க கண்டினியூ பண்றேங்கிறாங்க. சரி, அவர்கள் விட்டா இன்னும் சந்தோஷம், இல்லைன்னா நம்ம விரைவாக செய்வோம்.